Hallelujah, praise the Lord. Greetings in the mighty name of our Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. Let us all close our eyes and tell him, Lord, we have come here to only glorify you and worship you, O God. We've come here to surrender our lives at your feet for your will to happen, Lord Jesus. ஆண்டவரே இந்த நேரத்திலும் உங்கள் சித்தம் நடப்பதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் அவரை துதிப்போமா, நம்மளுடைய மெய்ப்பனை துதிப்போமா. Let us worship our shepherd. Hallelujah. Thank you, Jesus. We worship you, Father God. You deserve all the glory, Lord Jesus. You are the most beautiful person in this whole wide world, Lord Jesus. அழகானவரே, அற்புதமானவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா, shepherd of my soul, I give you full control. என் வாழ்க்கையின் மேய்ப்பனை உமக்கு நான் எல்லாமே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்பா. Listen to your voice. Wherever you may lead, I will go. Shepherd, shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made a choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Be it in a quiet pasture, In a quiet pasture, or by gentle streams. The shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain, or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. shepherd of my soul, oh you have made me whole. Wherever I hear you, oh I will follow. How I feel your love, oh how I want to serve. I gladly give my heart to you, Lord. Be it in the flowing river or in the quiet night, the shepherd of my soul is by my side. Should I face the stormy weather or the dangers of this world, the shepherd of my soul will be my guide. Be it in a quiet pasture, Or by a gentle stream, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain, or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. The shepherd of my soul will be my guide. The shepherd of my soul will be my guide. Hallelujah. What a beautiful song. Be it in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul is by my side. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் நம்மளோட மெய்ப்பர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நம்ம என்றைக்கும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. நல்ல உற்சாகமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Even in this Sunday worship service, let us all clap our hands and sing.
இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் என்று நாம் பாடுவோம். The God who dwells among the praises of the Israelites, please come down in our midst, says the song. Let us sing this song. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடு, பிரகாரத்தில் புகழ்ச்சியோடு, வாசல்களில் துதியோடு, பிரகாரத்தில் புகழ்ச்சியோடு, உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். உம் நாமத்தை ஒருமித்துமே உயர்த்திய போற்றுகிறோம், உயர்த்திய போற்றுகிறோம், உயர்த்திய போற்றுகிறோம், உயர்த்திய போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரும் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரும் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் காலமாக வாரத்தின் முழக்கத்தின் முன், இஸ்ரவேலின் காலமாக வாரத்தின் முழக்கத்தின் முன், எரிகோவின் அலைகள் மீண்டது போல் சத்துருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறுதல்லே, எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறுதலின்றி வேண்டுதலோடு இப்பெல்லாம் முத்திக்கும் மேலான சமாதானம் ஈந்திடுமே, சமாதானம் ஈந்திடுமே, சமாதானம் ஈந்திடுமே, சமாதானம் ஈந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ఒక్క క్షణమైనా నేను వేడినా ప్రభువా నేను ఉండలేను ఈ పాట పాడదాం. Lord, we cannot live even if we let go of your hand for a while. ఏమవుదునో నాకు తెలియదయ్యా. We don't know what will happen to us, Lord Jesus.
తెలియదయ్యా. ఒక్క క్షణమైన నన్ను వీడినా నేనేమవుదునో తెలియదయ్యా. ప్రభు నీ తోడు నీ నీడలోనే నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ప్రభు నీ తోడు నీ నీడలోనే నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ఒక్క క్షణమైనా ఒక్క క్షణమైనా నన్ను వీడినా నేనేమవుదునో తెలియదయ్యా. అందరూ కలిసి ఏక మనసుతో మనం పాడుదాం. Let us all sing it together. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். అపవాది శోధనలు నన్ను చుట్టినా ఇహలోక శ్రమలెన్నో ఎదురొచ్చినా. అపవాది శోధనలు నన్ను చుట్టినా ఇహలోక శ్రమలెన్నో ఎదురొచ్చినా. ఆశ్రయమైన నిన్ను వెంబడించి నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ఆశ్రయమైన నిన్ను వెంబడించి నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ఒక్క క్షణమైనా ఒక్క క్షణమైనా నన్ను వీడినా నేనేమవుదునో తెలియదయ్యా. కొనుకక ఎన్నడు నిదురించక కను పాప వలిక చెడివాడవు. కొనుకక ఎన్నడు నిదురించక కను పాప వలిక చెడివాడవు. కాపరి అయిన నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. కాపరి అయిన నీ మందలోనే నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ఒక్క క్షణమైనా ఒక్క క్షణమైనా నన్ను వీడినా నేనేమవుదునో తెలియదయ్యా. ప్రభు నీ తోడు నీ నీడలోనే నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ప్రభు నీ తోడు నీ నీడలోనే నేనిలా బ్రతుకుచున్నానయ్యా. ఒక్క క్షణమైనా ఒక్క క్షణమైనా నన్ను వీడినా నేనేమవుదునో తెలియదయ్యా. ఒక్క క్షణమైనా నన్ను వీడినా నేనేమవుదునో తెలియదయ్యా. రాతి గుండెలే మారును నీ మాట సెలవిస్తే. రాతి గుండెలే మారును నీ మాట సెలవిస్తే. రమణీయము నీ మాటలే వెదజల్లును సుగంధమే. రమణీయము నీ మాటలే వెదజల్లును సుగంధమే. యేసయ్యా 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 యేసయ్యా. నీ ప్రేమ ఎంతో మధురం యేసయ్యా. నీ మాట
మాట ఎంతో శ్రేష్టం యేసయ్యా, నీ ప్రేమ ఎంతో మధురం యేసయ్యా, నీ మాట ఎంతో శ్రేష్టం యేసయ్యా. వ్యాధి బాధలే పోవును నీ మాట సెలవిస్తే, వ్యాధి బాధలే పోవును నీ మాట సెలవిస్తే, బలమైనది నీ మాటలే తొలగించును కారు చీకటులే, బలమైనవి నీ మాటలే తొలగించును కారు చీకటులే. యేసయ్యా యేసయ్యా చప్పట్లు కొడుతూ బిగ్గరగా పాడుదాం. యేసయ్యా 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 యేసయ్యా, నీ ప్రేమ ఎంతో మధురం యేసయ్యా, నీ మాట ఎంతో శ్రేష్టం యేసయ్యా, నీ ప్రేమ ఎంతో మధురం యేసయ్యా, నీ మాట ఎంతో శ్రేష్టం యేసయ్యా. హల్లెలూయా. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. உங்க கூடார மறைவில் சுகமுண்டு, உங்க கூடார மறைவில் நிம்மதி உண்டு. 1000 நாட்களை பார்க்கிலும் உங்க சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. 1000 நாட்களை பார்க்கிலும் உங்க சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஒரு பாளையமே வந்தாலும் பயம் எனக்கு இல்லையே, ஒரு பாளையமே வந்தாலும் பயம் எனக்கு இல்லையே. பரிசுத்த தேவன் நேராமோ பாதுகாத்து என்னை நடத்திடுவார். பரிசுத்த தேவன் நேராமோ பாதுகாத்து என்னை நடத்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம். உங்க கூடார மறைவில் சுகமுண்டு, உங்க கூடார மறைவில் நிம்மதி உண்டு. 1000 நாட்களை பார்க்கிலும் உங்க சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. என் வல பக்கத்தில் நிழலாக கர்த்தர் என்னாலும் இருப்பார். நான் சொல்லுவோம், ஓ ஜீசஸ், He's on my right hand side. கலக்கம் எனக்கு இல்லையே, என் அரணும் கோட்டையும் நீர்தானே. என் அரணும் கோட்டையும் நீர்தானே. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம்.
சந்தோஷம் 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 ஆனந்தம் பேரானந்தம் உங்க கூடாரம் அறையில் சுகம் உண்டு ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உங்க சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. அல்லேலூயா. ஆமாண்டவரே, அவருடைய சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. In your presence one day is more than 1,000 years. Oh Yes, God. Lord. இந்த வாரத்திலே இந்த நாளிலே பிறந்த நாளை காணும் பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை காண்பவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். Let us all pray for those who are celebrating their birthdays or wedding anniversaries today and in this week. மற்றும் முக்கிய ஜெப குறிப்புகளுக்காக காத்திருக்கும் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். We will also pray for those who are waiting on breakthroughs and miracles in their lives. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் காணும் உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for your children who are celebrating their birthdays and their wedding anniversaries today and this week. Oh Lord. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, உம்முடைய கரங்களை நீட்டி ராஜா தேவைகளை நீ சந்திப்பீராக. Oh Lord, Father, please stretch forth your hands and meet all their needs. ஆண்டவரே, சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் இன்று மட்டுமல்ல வரும் நாட்களிலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Please give them joy, peace, comfort, and not only today or these days but also in all the coming days. Bless them and be with them. கரங்களில் அலங்கார கிரீடமாக இருப்பாராக. Lord, may they be a royal diadem in your hand, oh God. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமணத்திற்காகவும் காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Praying for those who are waiting for marriage and also baby, Lord. வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Pray for those who do not have a job. ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Pray for those who are admitted in the hospital, Lord. ஆண்டவரே, இந்தியாவின் ஆண்டவரே விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். Pray for deliverance of our nation, oh God. ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. Everything at your feet, Lord. கர்த்தாவே, நீர் அதை ஒவ்வொன்றையும் எங்கள் கண்ணீரை நீர் கண்டு நீர் ஜெபத்தை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for you are, Lord, watching our tears and you will answer our prayers. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. In Jesus' name we pray. ஆமென். இந்த நாளின் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். Let us continue with the worship and get into the Bible reading portion. துதிக்கு பாத்திரர். Lord, you deserve all the glory, O Lord. మహిమకు పాత్రుడా, ఘనతకు అర్హుడా. We worship you, Lord. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. మహిమకు పాత్రుడా, ఘనతకు అర్హుడా. మా చేతులెత్తి మేము నిమ్మారాధింతుము. మహిమకు పాత్రుడా, ఘనతకు అర్హుడా. మా చేతులెత్తి మేము నిమ్మారాధింతుము. మహోన్నతుడా, అద్భుతాలు చేయువాడా, నీ వంటి వారు ఎవరు? నీ వంటి వారు లేరు. మహోన్నతుడా, అద్భుతాలు చేయువాడా, నీ వంటి వారు ఎవరు? నీ వంటి వారు లేరు. స్తుతులకు పాత్రుడా, స్తుతి చెల్లించదం. నీ నామమెంతో గొప్పది, మిమ్మారాధింతుము. స్తుతులకు పాత్రుడా, స్తుతి చెల్లించదం. నీ నామమెంతో గొప్పది, మేమారాధింతుము. మహోన్నతుడా, అద్భుతాలు చేయువాడా, నీ వంటి వారు ఎవరు?
వారులేరు మహోన్నత అద్భుతాలు చేయవాడా నీ వంటి వారు ఎవరు Like you, Father God. నీ వంటి వారు లేరు మహోన్నతుడా, అద్భుతాలు చేయవాడా నీ వంటి వారు ఎవరు నీ వంటి వారు లేరు நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாருமில்லை உம்மை போல யாருமில்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாருமில்லை உம்மை போல யாருமில்லை துதிக்கு பாத்திரர். Hallelujah. Yes, Lord. மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. Lord, we lift our hands and we worship your name, O Father God. For you deserve all the glory. You deserve all our love. You deserve all our strength, Father God. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாருமில்லை Let's all sing together. உம்மை போல யாருமில்லை நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாருமில்லை உம்மை போல Thank you, Jesus. Thank you, Father God. No one can be compared to your glory, Lord. No one can be compared to your love, Lord Jesus. Thank you, Father God. Amen. Let us turn our Bibles to Psalms 119, verses 89 to 96. Let us turn our Bibles to Psalms 119, verses 89 to 96. நம்ம எல்லாரும் சங்கீதம் 119வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let us read responsively. 89 to 96. 89வது வசனத்திலிருந்து 96வது வசனம் வரைக்கும் நாம் மாறி மாறி படிப்போம். Let's read. Your word, Lord, is eternal. It stands firm in the heavens. Your faithfulness continues through all generations. You established the earth and it endures. Your laws endure to this day, for all things serve you.
If your law had had not been my delight, I would have perished in my affliction. I will never forget your precepts, for by them you have preserved my life. Save me, for I am yours. I have sought out your precepts. The wicked are waiting to destroy me, but I will ponder your statutes. To all perfection, I see a limit, but your commands are boundless. May God bless His holy word. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி கண்களை மூடி அப்படியே நீ பலவீனமாக இருக்கும்போது நீ பலமுள்ளவனாய் இருக்கிறாய். நீ பலவீனமாக இருக்கும்போதே நீ பலமுள்ளவராய் இருக்கிறாய். நீ பலவீனங்களிலே பலன் பெறுகிறாய். நீ பலவீனத்திலே பலன் பெறுகிறாய். You are receiving strength in your weakness. ஐயோ ஒன்று முடியலையே, துன்பங்கள், நெருக்கங்கள், இந்தைகள், நெருக்கங்கள், எல்லா பலவீனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பலன் உன்மேல் இறங்கி வருகிறது. When you think that you are surrounded with so many struggles and you don't know what to do, and when you are weak, பவுல் சொன்னது போல நான் பலவீனமாய் இருக்கும்போதே நான் பலமுள்ளவனாய் நான் இருக்கிறேன். as Paul said, when I am weak I am strong. கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புகிறது. God's strength is filling you. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. God's power is filling you. கர்த்தருடைய பலம் பூரணமாய் உங்களுக்குள்ளே விளங்குகிறது. God's power is full. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிந்தனைகள், எந்த வேதனைகள், சரீரத்திலேயோ மனதளவிலோ நெருக்கங்கள், துக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பலன் பூரணமாய் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. No matter where or what situation you are in right now, but God's strength is filling you. தேவ பிள்ளையே, இந்த பலனத்தோடு நீ உன்னால் ஜீவிக்க முடியாது, இந்த பலத்தோடு உன்னால் ஒன்றை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரே உன்னை பலப்படுத்தி உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். God's child, you cannot live with the strength that you have. You cannot do it on your own, and that's why God is leading you with His own strength. உன்னால ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீதான் செய்கிறியா, நீதான் இதை நடத்துகிறாயா, நீதான் இதை முடித்தாயா, இன்னும் நிற்கிறாயா என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பலனே நடத்துகிறது. My dear child of God, you cannot think even for a second if it is you who's doing it, if it is you who's standing, but it's God's strength that is leading you. ஐயோ போதும் என்று சோர்ந்து போய் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்.
you are listening to this word with an attitude that it's over and it's அநேக நிந்தைகளின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறாய். you are going through a lot of problems in your life right now. அநேக பலவீனங்கள் மத்தியிலே நீ கடந்து போய் You are கொண்டிருக்கிறாய். going through a lot of weaknesses in your life. அநேக நெருக்கங்களின் மத்தியிலே நீ கடந்து கொண்டு You போயிருக்கிறாய். have so many sorrows and problems right now. அநேக துன்பங்கள் மத்தியிலே நெருக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாய். You are being crushed between so many things in your life. அநேக இடுக்கங்கள் மத்தியிலே நீ போய் கொண்டிருக்கிறாய். Going through many things that are crushing you. உன்னுடைய பலன் இதெல்லாம் ஒன்று செய்ய முடியாது. Your strength that you have cannot do anything. நீயோ பலவீனமுள்ளவன். You are weak. நீயோ பலவீனமுள்ளவள். You are weak. நீ பலவீனமுள்ளவள். You are weak, my ஆனால் child. கர்த்தர் அனுதினம் உன்னை பலப்படுத்தி But கொண்டிருக்கிறார். God is making you அதான் strong பவுல் and சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:10 நான் பலவீனமாய் எப்போ இருக்கிறனோ நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. It says in 2 Corinthians 12:10 that when I am weak I am strong. எப்போ என்னால முடியல நினைக்கிறேனோ அப்போ தேவ பலன் என்னை நிரப்புகிறது. When I feel like I cannot do it, God's strength is filling அப்படி me. சொல்லி கொண்டிருக்கிற உன்னை இப்பொழுது தேவ பலன் நிரப்பி கொண்டிருக்கிறது. As you are saying this, God is filling you with the strength right பரிசுத்த now. ஆவியானவருடைய பலன் இப்பொழுதே உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. Holy Spirit strength, power is coming over you right now. நீ இப்பொழுது சொல்லி கொண்டிருந்தா என்னால முடியல எப்போ எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி இப்பொழுதே சொன்னது போதே அவருடைய பலன் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. As you are saying, Lord, how many more days should I go through this? God is filling you with the strength. ஆண்டவருடைய வல்லமை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. God's power is filling you right now. அந்த வல்லமை அந்த பலன் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. That power and that strength is what gives you joy. அந்த பலன் தான் உனக்கு ஆண்டவர் மேல பிரியத்தை கொடுக்கிறது. That strength is what makes you desire. உன்னால் இயலாத போதே அதை செய்து முடிக்கிற கர்த்தருடைய பலன் தான் உனக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கிறது. When you are weak and yet you want to do it for God is when you feel joyful. அது மேல கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக நீ பிரியப்பட்டு அதனால தான் செய்ய முடிகிறது. That is the reason you are able to love God and do it for Him. அதான் பவுல் சொல்லுகிறார் That is what Paul says. கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், These are the weaknesses for the கிறிஸ்துவின் sake of நிமித்தம் Christ. எனக்கு வரும் நிந்தைகள், The problems for the sake of Christ. கிறிஸ்துவின் வரும் நிமித்தம் எனக்கு வரும் நெருக்கங்கள், Sufferings for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசுவுக்காக எனக்கு வருகிற துன்பங்கள், Problems for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் இடுக்கண்கள். All the ஓ sufferings ஜாலி for the நான் sake of பிரியப்படுகிறேன். I rejoice ஏன்னா in this என்னால பலன் பெற முடியாது. because it's not my own strength. இந்த உலகத்திலே நான் எதையும் செய்ய I முடியாது. cannot do anything in this world. எனக்கு on my பலம் own. வேணும்னா If I need நான் strength, பலவீனமா இருக்கணும். I should be weak. எனக்கு பலம் வேணும்னா If I need God's நான் strength, பலவீனமா I should be இருக்கணும். weak. கர்த்தர் சொல்லுகிறார் God saying, நீ பலவீனமா இருக்கும்போதே when you are weak, என்னுடைய பலன் உனக்குள்ளே பூரணமா my இருக்கும். strength is என் பலனை கொண்டு அநேக காரியங்களை நீ செய்து முடிப்பா. you will do many things through my strength. என் கிருபை உனக்கு போதும். My grace is வேற sufficient for ஒன்றும் you. உனக்கு வேண்டாம். You don't need anything else. எதை குறித்து நீ கவலைப்படா. Do not worry about என் anything கிருபை else. மாத்திரம் உனக்கு போதும். My grace is என் sufficient for கிருபை you. இருந்தா என் பலன் உனக்கு கிடைக்கும். If you have my grace, you'll have my நீ strength. எல்லா நிந்தைகளையும் தாண்டி வருவாய். You will overcome every எல்லா problem. அவமானங்களை நீ தாண்டி வருவாய். You will overcome every shame in your life. நீ எல்லா பலவீனங்களை தாண்டி வருவாய். You overcome every weakness in your life. நெருக்கங்களை தாண்டி வருவாய். Every crushing phase in your life. தடைகள் யாவும் நீக்கி போடுவாய். God will take away all those எல்லா hindrances. தடைகளையும் நீ தாண்டி வருவாய். You will overcome நான் every உன்னை hindrances. பலப்படுத்துகிறேன். I will strengthen நான் உன்னை you. I will பலப்படுத்துகிறேன். strengthen you. நான் உன்னை I will பலப்படுத்துகிறேன். strengthen you. நான் உன்னை I will பலப்படுத்துகிறேன். strengthen you. கர்த்தரின் பலன் பரிபூர்ணமாய் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இலங்கி As கொண்டிருக்கிறது. you are listening to this, God's strength is இந்த filling you பலன் right now. இறங்கும் பொழுது உங்களுடைய நிந்தைகள் எல்லாம் நீங்கள் மறந்து போவீர்கள். As you are being strengthened, you'll forget இப்பொழுது about all your இந்த பலன் weaknesses. இறங்கி கொண்டிருக்கும் போது உங்களுடைய எல்லா நிந்தைகளை நீங்கள் மறந்து கொண்டிருக்கிறீர்கள். As you're being filled with the strength, அவருடைய you're பலன் forgetting இப்பொழுது your இறங்கி கொண்டிருக்கும் போது problems and உங்களுடைய sufferings. நெருக்கங்கள் எல்லாம் இப்பொழுது எல்லாம் மறைந்து போகிறது. As His strength is filling you, all the sufferings and the pain is leaving ஆமென். you. கர்த்தருடைய பலன் இப்பொழுது உம்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் மறந்து லேசாக போய் கொண்டிருக்கிறது. Everything becomes light for you as you're being filled. அவருடைய பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. இடுக்கண்கள் எல்லாம் லேசாகி போய் கொண்டிருக்கிறது. Everything else is leaving you right now. ஹalleluya ரிகபலபா சந்தரபலரனதரமகஷ். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. Thank you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name ஆமென். we pray. Amen.
நிந்தைகளே, பலவீனங்களிலே, நெருக்கங்களிலே, துன்பங்களிலே, இடுக்கண்களிலே யார் பிரியப்பட முடியுங்க? Who can delight in weaknesses, in insults, in hardships, in persecution, in difficulties? எந்த மனுஷன் கேட்பான், எனக்கு நெருக்கம் வேணும், நிந்தை இருக்கணும், பலவீனம் இருக்கணும், துன்பம் இருக்கணும், இடுக்கண் இருக்கணும், எனக்கு நான் நல்லா அதில் பிரியமாக இருக்கிறேன், டிலைட், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அதில் யார் சொல்லுவாங்க? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். Which person will ask for sufferings and persecutions and hardships and problems in their life, and who will say that I delight in those? No man will say that. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவை அறிந்தவன், அவருடைய அன்பை ருசித்தவன், அவருடைய வல்லமைகளை அறிந்தவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். Those who know Jesus, who have tasted his love, only can say such a phrase. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, If we see Paul is saying these 2 words here, கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானியுங்கள். if you meditate on 2 Corinthians chapter 12, 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் பெரிய தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்றார். so he says in the first verse itself that God gave him a vision and revelation. ஆமா, நான் 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றார். He says that he went to the third heaven. எவ்வளோ அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, There are many ஆண்டவரோடு apostles. இயேசுவோடு உண்டு வாழ்ந்தவர்களாம் இருக்கிறாங்க. There are apostles who walked with Jesus and who lived with him. அவரோடு இருந்து அவருடைய தொட்டு பார்த்து சாப்பிட்டவர்கள், அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள், உரசி வாழ்ந்தவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. So many apostles who sat with him, ate with him, and who touched him were there. அப்போஸ்தலர் உருவாக்கப்பட்ட பிலிப்பு போன்றவர்கள், அதாவது ஸ்தேவான் போன்றவர்கள்லாம் வல்லமையாக ஊழியம் செய்து பிசாசுகளை விரட்டி சுகமாக்கி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சமே இல்லை, பஞ்சமே இல்லை. அப்படி அடையாளங்கள், அற்புதங்களோடு கூட ஏராளமான ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் So many servants of God were risen, like Philip and all the apostles were doing ministry with so much of anointing, casting out demons, and this was a time where there was no lack for any servant of God. அப்படிப்பட்ட நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் 3வது வானத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். And that kind of time, Paul says that I was caught up to the third heaven. ஆமா, நான் நிறைய பார்த்து வந்தேன். I saw many things and came. அதான் 7ஆம் வசனத்தை 12:7 சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார், நிறைய காரியங்களை நான் பார்த்தேன் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை குறித்து verse 7 he says about himself, because of these surpassing great revelations. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது பின்னாடி வந்த இந்த பவுல், பின்பாக ஆண்டவருடைய ஆட்களை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய இந்த பவுல், இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள், ஆவியின் வரங்கள், பயங்கர பரலோகம் போனேன், 3வது வானம் போனேன், நான் இதை பார்த்தேன், வெளிப்பாடு பெற்றேன், அப்படிப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். So in this time where there were more anointed apostles and people who are with Jesus, we see an apostle Paul who came after all of them, and he says that I was caught up in the third heaven, I got revelations and God showed me visions, etc. Maybe எப்படி சொன்னாரோ, என்ன மனசுல அவருக்கு இருந்ததோ தெரியல. We don't know what was going on his mind, and ஆனால் அவர் சொல்லிய ஒரு வார்த்தையில நம்ம பார்க்கும்போது, இதை நான் சொல்லி என்னை மேன்மைப்படுத்தாதபடி, என்னை உயர்த்தாதபடி ஒரு முள்ளு எனக்கு கொடுக்கப்பட்டது. So but when he was saying all this, he says that so that I don't boast about all these things, God gave a thorn in my flesh. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம், மேன்மையா எனக்கு வெளிப்பாடுகளை பெற்ற 3வது வானத்தை போட்ட அந்த மேன்மையான காரியம், நான் மகத்தான காரியம், அதனால நான் என்னை உயர்த்தாதபடி அப்பப்போ ஒரு கூட்டு, ஏய் சும்மா இரு, பெரிய ஆளா நினைக்காத, நீ உன்னை பெரிய ஆளா நினைக்க, அப்பப்போ ஒரு குட்டு கொட்டி ஞாபகப்படுத்தி, பெருமை பாராட்டாத, இதை செய்யாத, ஜாக்கிரதையா இரு, இதனால நீ உயர முடியாது, இதனால நீ பலம் பெற முடியாது என்று அப்பப்போ குட்டுகிற குட்டா இருந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So we see that Paul says here that since I have been given these revelations and visions and I have had these visitations, because I should not boast in myself and what I have, it says in verse 7, therefore in order to keep me from
becoming conceited, I was given a thorn in my flesh, a messenger of Satan to torment me, so that anytime he boasts about himself or thinks that he is great, it's every time to remind him that it's not about him. பாருங்க, ஆண்டவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் தமஸ்கு ரோடிலே சந்தித்து கூடனாய் கீழே விழுந்தா அதெல்லாம் அவருக்கு கஷ்டமா இல்லை. ஆனா இந்த வேதனை அவருக்கு பயங்கரமா இருக்கிறது. அப்பப்போ குட்டு, அப்பப்போ வேதனை தாழ முடியாம நான் 3 தரம் போய் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லுகிறார் அவர். So even when he was blinded in Damascus road, that was not very he did not find it very sorrowful, but here we see that this thorn in this flesh is tormenting him, and he's saying that every time it keeps tormenting me. ஆமென். அதனால ஆண்டவர் இவர் கேட்கும்போது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு எடுத்து போடுங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுறார் அது அப்படியே இருக்கட்டும், நான் எடுக்க மாட்டேன். So 3 times he says that I pleaded with the Lord to take it away from me, but God answers him saying, let it be there, I won't take it out. எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். கிறிஸ்தவர்களை அவர் தொல்லைப்படுத்தும் பொழுது, கிறிஸ்தவர்களை அடித்த பொழுது, பிடித்து கொண்டு போய் ஜெயிலில் போட்ட பொழுது, ஸ்தேவானை அடித்து சாகடித்த பொழுது சவுல் அங்கிருந்து பட்ட துன்பங்கள் ஆண்டவர் சொல்வார், நீ முள்ளில் உதைக்கிறது கடினம் பவுலே, நீ சாதாரணமாக நீ ஏதோ செய்யலை, நீ முள்ளில் உதைக்கிற அந்த முள்ளு உனக்கு குத்தம் ஒரு நாள், டேஞ்சரு அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது அந்த முள்ளினாலே குத்தப்பட்டு அந்த வேதனையோடு இருக்கிற சில காரியங்கள் பாரு நம்ம வாழ்க்கையில் எடுக்கவே முடியாது. So when we see that Saul was in the place when Stephen was murdered, or he going around and murdering the servants of God, so when as God said to Saul that whatever you have done, it's very difficult to take. You have dealt with a very sensitive thing, you have dealt with the servants of God. So now we see that he's being tormented with a thorn in his flesh, and certain things in our life cannot be taken away very easily. சில தவறுகள், சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நீக்க முடியாது, அது அடையாளமாக மாறிடும். Certain sins and certain things that we do in our lives cannot be taken away. It remains as a mark or a scar. அல்லேலூயா. அடையாளம் மாறிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் போய் அழும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், அப்பப்போ குட்டுட்டோம், ஆனா என்னுடைய கிருபை உனக்கு போதும். So when he asks God about it, God says, let it be there like that, but my grace is sufficient for you. அது மாத்திரம் இல்ல, உன் பலவீனத்திலே நீ என்ன பலவீனமா இருக்கிறையோ அப்போ என் பலன் உனக்குள்ள பூரணமாய் விளங்கும் என்றார். And also he says, for my power is made perfect in weakness. அல்லேலூயா. அதனால பவுல் கண்டுபிடிச்சார், அப்பா என் பலம் எனக்கு முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, என்னால் ஜீவிக்க முடியாது, பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நான் கடந்து போகணும், ஆனால் கர்த்தருடைய பலம் தான் எனக்கு வரும். நான் எப்போ பலவீனமாக இருக்கிறேனோ அப்போ தான் அவர் தரேன்னு சொல்லிக்கிறார் பலம். அதனால நான் பலவீனம் இருந்தால் நான் சந்தோஷப்படுகிறேன், எனக்கு பிரியம். ஏசப்பா பலன் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், ஏசப்பா பலன் இருந்தால் தான் என்னால் ஓட முடியும். அதனால நான் எப்போல்லாம் பலவீனமாக இருக்கிறேனோ ரொம்ப ஜாலி, ஏன்னா ஆண்டவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குகிறது. So Saul says that he understood that he cannot live with this strength in this world, and it's very difficult to live, so he delights in persecutions and hardships and being weak, because only when he is weak God is strong, and only with God's strength we can survive in this world. ஆமா, டிலைட், ப்ளஷர் என்றார், சந்தோஷம்ன்றார். எது சந்தோஷம்? அடி வாங்குறது சந்தோஷமா, அவமானப்படுறது சந்தோஷமா, நிர்வாணமா இருக்குது சந்தோஷமா, நல்ல ஒரு பயங்கரமான ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு பெயரோடு புகழோடு இருந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட இயேசுவுக்காக அவமானங்கள், நிந்தனைகள், நிர்வாணங்கள், பசி, பட்டினியை இருக்குது ஒரு சந்தோஷமா? So he says, for Christ's sake I delight in weakness and insults. Can you imagine a person who is highly educated, who was honored in a community, now saying that he delights in insults and in hardships? ஹalleluya. எல்லாம் போயிடுச்சு, பேர் போயிடுச்சு, புகழ் போயிடுச்சு, படிப்பு போயிடுச்சு, அழகு போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு, எல்லாம் மறந்துட்டாரு பவுல். எனக்கு இப்போ நிர்வாணமோ அவமானமோ கெட்ட பேரோ பலவீனமோ எது வந்தாலும் ஏசப்பா சொல்லிட்டாரு, நீ உன் பலவீனம் இருந்தா நீ பயப்படாத, அப்போதான் நான் உன் பலனை ஃபுல்லா அனுப்புவேன், என் பலனை பரிபூர்ணமா அனுப்புவேன். உனக்கு பரிபூர்ண பலம் வேணுமா, இல்லைன்னா நிந்தைகளெல்லாம் எடுக்கணுமா?
Paul completely forgot about his past, his status, his dignity. He lost everything, and he says that he is accepting insults and hardships and persecution because he understood and he heard God tell him that in your weak I am strong. You can see my complete power working in you only when you are weak. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்களேன், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இயேசு நிமித்தம் வருகிற எல்லா துன்பங்களிலும் பிரியப்படுகிறேன். We see in verse 10, that is why for Christ's sake I delight in weaknesses. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு பலம் கொடுக்கிறது அவர்தான். The reason is because he is the one who gives me the strength. என்ன பலம்? What is the strength? பாருங்க, நம்ம சில பேர் பாருங்க, ஆண்டவரை தேடுறோம், நல்லா தேடுறோம், ஆண்டவரை அதிகாலை ஜெபம் பண்றோம். We see some of us, we seek the Lord, we do early morning prayers, ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோம், we read his word, ஆண்டவர் பேசுறாரு, he is speaking to us. சரிப்பா, சண்டை போடக்கூடாது, You should not fight, he போய் says. பேசக்கூடாது, You should not lie, he விபச்சாரம் says. பண்ணக்கூடாது, Do not commit adultery, he அசுத்தமானது says. உனக்கு தகுதி இல்லாத எதையும் நீ பார்க்க கூடாது. You should not watch anything that is not that is மற்றவங்க unholy. எல்லாம் மன்னிக்கணும். You should forgive everyone. ஆமா, வாயை அடக்கணும், பேசக்கூடாது அதிகமா. You should control your tongue, not speak much. அப்படின்றார் ஆண்டவர். So that is what God is teaching. ஒருத்தர் வந்து ஆண்டவர் அறியாத வந்து ஒருத்தர் திட்டுறாரு நல்லா. A person who's not a believer is coming and scolding. ஒருத்தர் வந்து ஏமாத்துறான். Someone is coming and cheating வஞ்சிக்கிறான். God's child. He is deceiving God's child. He is causing problems. அவனுக்கு வாய் இருக்குதுன்னு என்னென்னவோ பேசுறான். Just because he can speak, he is speaking many things. ஆனா ஆண்டவருடைய பிள்ளை மௌனமா இருக்குது. But the child of God is silent. யாருக்கு பலம் இப்போ? Now who's strong? ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு தான் பலம். My child is strong. நீ பேசுறதுல பலம் இல்லை. Just because you speak doesn't mean you are strong. உன் பலத்துல நீ சாதிக்கிறதுல, நாலு பொய் பேசுறதுல நீ பலம் இல்லை. Through your strength, you telling four lies is not strength. நான் ஆண்டவருக்காக நான் பேசாம இருப்பேன். For God I will be without talking. நான் இயேசுவுக்காக நான் பார்க்காம இருப்பேன். For my Jesus I will be without watching. என்ன இழந்தாலும், No matter what I lose, என்ன பலவீனம் வந்தாலும், no matter what என்ன weakness I நிந்தைகள் get, வந்தாலும், what problems I நான் face, பார்க்காம இருக்கிறதுதான்ப்பா என் கண்ணுக்கு பலன். me without watching, being with the strength lies in when I don't watch. ஆமா, வம்பு பேசி பேசாம இருக்குது பாரு இந்த வாய், அதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பலன். When you don't gossip, that is counted as strength. ஆமா, இந்த கூட்டமா சேர்ந்து இந்த கும்பல் பேசுது பாரு, அதுல உட்கார மாட்டேன் நான், அதான் எனக்கு இருக்கிற பலன். When there are a group of people gossiping and when you say I won't sit there, that's ஆமா, strength. வைன் ஷாப்பை பார்த்தா என் கால் ஆப்போசிட்டா போகும், அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலன். When you see a wine shop, you walk the opposite direction, that is the strength God has given you. கர்த்தர் என்னை பாவத்தில் செய்யாமல் என்னை வைத்திருப்பதுதான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலன். The strength that God gives me is when I don't sin, when I have the strength to அவன் not நாலு sin. பேரை ஏமாத்துறது இல்ல பலன். Strength doesn't lie in you cheating for people. இயேசுவுக்காக For Christ's sake. எல்லா பலவீனங்களையும், All the எல்லா weaknesses, நெருக்கங்களையும், all insults, நிந்தைகளையும், all hardships, துன்பங்களையும், all persecutions, ஆமென், வந்தா நான் பிரியப்படுவேன். I will delight in them. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். God will strengthen me. கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். God will lift up my அதை head. தாண்டி வர கர்த்தர் எனக்கு பலன் He will கொடுப்பார். give me the strength to overcome அற்புதமான it all. குண்டாபத்தினி தேவதானன் ஒரு பெரிய ஊழியர் ஆந்திரால, அவர் ஒரு புத்தகத்தை எழுதி So இருக்கிறார். there is a servant of குண்டாபத்தினி தேவதானம். Gundapatini Devatan Garu. அவருடைய He is தந்தை he is a servant of God in Andhra, and he has written a book. தந்தை ரோசையா, தாய் ராகம்மா. So his father was Rosia Garu, and mother was யாரோ ஒரு Rakama. கிராமத்துல வந்து சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. Someone came to their village and they shared the gospel. இந்த ரோசையாவும் அவங்க அண்ணன் எல்லாம் ஆண்டவர் ஏத்துக்குனாங்க. So Rosia Garu and their brothers all accepted Christ. வைஃப் கூட ராகம்மா ஆண்டவர் ஏத்துக்குனாங்க. And his wife also accepted Christ. ஆண்டவர் ஏத்துன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They started praying. ஊர்காரெல்லாம் கூட்டிட்டாங்க. All the people in the என்ன village பண்ற came. நீங்க? What are you doing? என்ன எதுவுமே கலந்துக்க மாட்டேன்றீங்க, கிராமத்துல எது நடந்தாலும் கலந்துக்க மாட்டேன்றீங்க. You're not taking part in any of the activities. என்னாச்சு? What happened? அப்புறம் தான் இயேசு ஏத்துக்கொண்டாங்கன்னு தெரிஞ்சது. But then only they came to know that they had accepted Jesus அதனால Christ. என்ன இது கிராம வழக்கம் கூட வராம எதையோ புதுசா யாரோ வந்து சொன்னாங்கன்னு சொல்லி எதையோ செய்யற வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நீ இயேசுன்னு போறீங்க,
அப்படின்னு கத்துனாங்க. They came and they scolded them, saying, "You have gone out of all the activities from the village and kept us." எல்லாரையும் கூட்டுனாங்க. They all came together. பாருங்க, எல்லாத்தையும் கூட்டுறாங்களாம் மீட்டிங்க்கு. They are calling everyone for meeting. ஒருத்தன் ரவுடியா இருந்து குடிச்சிட்டு கிராமத்துல கலடா பண்ணினா மீட்டிங் போட மாட்டாங்க, கூட்ட மாட்டாங்க எல்லாரையும். They don't gather everyone when there is a drunkard in the society. யாராவது ஒருத்தன் வேசித்தனம் பண்ணுவான், எல்லாரையும் ரவுடித்தனம் பண்ணுவான், அவனுக்காக ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுக்கலாம், அதுக்கு கூட்டம் போட மாட்டாங்க. Someone will commit adultery or there will be a rowdy in that place who is oppressing people. They won't bother about that. அவங்கள மாதிரி ஆளெல்லாம் விட்டுடுவாங்க. They will let go of such people. இதுக்கு கூட்டம் போடுறாங்களாம். For this reason they are all coming together. எதுக்கு? ஆண்டவர் இயேசு ஏத்துக்கினாரு. Why? Because they had accepted Christ. நல்ல பாதையில வாழ்றாரு அவர். They are living in a righteous way. அவன் பாவத்துல கொடூரமாக இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஏதோ ஒரு உத்தம வழியில் நடக்கிறார், ஒரு நல்ல வழியில் நடக்கிறார், ஏதோ அவர் தீர்மானம் எடுத்துக்கிறார் என்று சொல்லி பாருங்க, அப்பேற்பட்ட ஆட்கள் கமிட்டி மீட்டிங் போட மாட்டாங்க. இதற்காக கமிட்டி மீட்டிங் போட்டு அவங்கள கிராமத்துக்கு வெளியே உட்கார வைத்து விட்டார். So they don't gather and they don't conduct any meetings or committee discussions for people who are doing sins, who are committing sins and doing wrong things. But here we see that for a person who accepted Christ and who wants to walk in the way of Christ is being persecuted, and for him they are coming together and they are coming to a decision to send them out of the village. சின்ன குழந்தையோட கிராமத்துக்கு வெளியில போய் உட்கார்ந்துட்டாங்க அவங்க. So they went outside the village with their small child and sat. கிராமத்தோடு எந்த தொடர்பும் இல்ல. They do not have any connection with the village now. ஒரு பாட்டி வந்து காலையில உட்காருவாங்களாம். An old woman used to come and sit in the morning. சாயந்திரம் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்திருப்பாங்களாம். She will sit outside that village in that place until evening. அந்த கிராமத்துல தலைவர்கள் உட்கார வைத்திருக்காங்க அந்த பாட்டியை. So the leaders of that village have appointed that ஏன் உட்கார old person. வைத்தாங்கன்னா, Why they made her to sit is மற்ற because கிராமத்து மக்கள் வந்து இவங்களோட எந்த தொடர்பும் செய்யக்கூடாது, எதுவும் உதவி செய்திடக்கூடாது. the other people in the village should not come and talk to them or help them in any way. பண்ணிட்டாங்கன்னா அவங்களையும் கிராமத்தை விட்டு வெளியே துரத்திடலான்னு சொல்லி அந்த பாட்டியை ஒரு காவலாளியா உட்கார If வைத்திருந்தாங்க. they do, they decided to send them also outside the village. So like a security guard, they made her to sit. பாருங்க, கல்லு முள்ளு பண்றவன், ஏமாத்துறவன், மக்களை வஞ்சிக்கிறவர்கள், சட்ட துரோகம் பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த துன்பம். அந்த அம்மா உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே பார்த்துன்னு இருக்கும் அந்த வயசான அம்மா. So if you see, for people who are committing crimes and people who are doing many mistakes in this world, for them they don't have any kind of security to catch them. But for these people who decided to do the right thing, for them they have appointed a security guard. ஆண்டவர் இயேசு ஒருத்த வாழ்க்கையில் வந்துட்டான்னு வச்சுக்கிங்களேன், அவன் நித்திய வழிக்கு போகிறான், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான். நிறைய துன்பங்கள் வரும், சத்துருக்கு பிடிக்காது. If the person decides to come in the way of Jesus and if he accepts Christ, he will walk in the righteous way for the eternal life, and there will be many persecutions. The devil will not like him doing that. ஆண்டவர் இயேசு ஒருத்தர் வாழ்க்கையில வந்துட்டார்னா சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். அதுதான் உண்மை. பாவம் செய்யற வரைக்கும் உலகத்தோடு வாழுறான், அவன் மேல யாரும் கண்ணு வராது. எப்போ ஒருத்தன் உத்தமனா மாறுறானோ, நித்தியத்துக்கு போறானோ, ஆண்டவர் இயேசுவை வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா ஆகிறான், உலகத்தோடு ஒத்துழைக்க மாட்டான். அப்போதான் அவன் மேல சத்துருக்கு பொறாம வரும், அழிக்கணும் இவனை நினைப்பான். So when someone accepts Jesus and when he is walking in the righteous way, that is when the people in the world will not accept. They won't like, the devil does not like, and he will try to stop him from walking in that way, because he will not want to walk in darkness but he will want to walk in light. இந்த ரோசையா குடும்பம் அந்த கிராமத்துக்கு வெளியில தனியா ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்து வசிச்சாங்களாம் அவங்க. So this brother Rosaya's family, they pitched a tent outside the village and they were staying there. தென்னங்குச்சிங்கெல்லாம் எடுத்து தொடப்பத்தை கட்டி பட்டணத்துக்கு போய் வித்துட்டு வருவாராம், ஏதாவது உணவுக்காக, சாப்பாடுக்காக. ஏன்னா கிராமத்தோட தொடர்பு இல்லாததுனால பட்டணத்துக்கு போய் வித்துட்டு வந்துட்டு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொண்டு வருவார். So he used to collect sticks and make broomsticks out of that, and he used to go to the market which is in the city a few kilometers away from where he stayed, and he used to sell those there, and with whatever money he got for that day, while coming back he used to buy something and return. ஒரு நாள் அப்படியாக அந்த வியாபாரத்துக்கு போகும்பொழுது பட்டணத்திலே மழை வந்து விட்டது, 2-3 நாட்கள் நல்ல மழை. So one day when he went to the city to sell his produce, there was heavy rain.
அதனால உடனே அவரால் திரும்ப முடியல. So he couldn't come back to his place immediately. சரி, எவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியாவது நாம வியாபாரம் பண்ணி ஆகாரத்தை வீட்டுக்கு கொண்டு போவோம்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்துட்டார். So he thought to himself that anyways we have come this far, let us stay, do some business and take something home. And so he stayed back. அந்த நேரம் பார்த்து அந்த சிறு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. And back here at that same time the child became sick. அவங்க பயங்கரமான ஜுரம். She was having so much of தாய்க்கு என்ன fever. பண்ணுவதுன்னு தெரியல. The mother did not know what to do. அந்த கிராமத்தின் வழக்கத்தின்படி ஏதோ ஒரு மூலிகை, ஏதோ ஒரு இலையை வைத்து அதை நசுக்கி என்ன பண்ணுவாங்களாம், நெத்தியில வைப்பாங்களாம். அதை வச்சு பார்த்தாங்க. So they used to, in those villages they used to take leaves and keep on the forehead. ஆனா ஜுரம் போகல. Thinking that it would reduce the heat ஜுரம் in the உச்ச body. கட்டத்துல போய் அந்த குழந்தை 3 நாட்கள் இறந்து போயிடுது. But the fever did not reduce, but it increased, and within 3 days the child died. அந்த தாய் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாங்க. And the sister is crying with so much of sorrow. அப்போ 8 தூரத்துல இருந்து ஒரு ஆஜானுபாகமான ஒரு மனிதர் கையில கட்டையை வைத்துக்கொண்டு இவங்களை பார்த்து வருகிறார். So a few feet apart towards them walks this really big person with a rod in his hand. ஏமா அழுகுற? He comes and asks, why are you crying? ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு, குழந்தைக்கு என்னாச்சு, ஏன் அழுது கொண்டிருக்க? What happened to the child? What happened? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, So the sister says, ஐயா நீங்க எங்களோட பேசினா உங்களையும் கிராமத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க ஐயா. she says, why are you talking to us? If you do, they will keep you also away from that village. அப்ப அந்த மனிதர் சொன்னா, என்னை அனுப்புகிறவன் என்னை தள்ளுகிறவன் யார்? So the man says, who can take me away? Who can keep me apart from my சரி, people? என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு? So what happened to your child? இறந்துட்டு போயிட்டாயா? She died. அவன் இறக்கல அப்படின்றாரு அவரு. So he says, no, the child did not die. உடம்பு, அவன் இறந்து போய் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, இறந்து போயிட்டான் அவன். No, the baby died and the body became very cold. இறந்துட்டானா? அவன் இறக்கல, சும்மா தூங்கின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மேலே வந்து அவன் மேலே கையை வைக்கிறார் அந்த பெரிய மனிதர். So the big man, he comes and he keeps his hand on the child saying, no, he's just sleeping, he's not dead. அவர் கையை வைத்த உடனே எழுந்து உட்காந்துட்டான் அந்த பையன். As soon as he keeps his hand on the child, he got up and he sat up. ஒரே அதிர்ச்சி. She was very shocked. உடனே அந்த முதியவர் சொன்னாரு, Immediately the old man said, வீட்டுக்குள்ள ஏதாவது ஆகாரம் தான், அந்த ஆகாரத்தை எடுத்து வந்து பிள்ளைக்கு கொடு. if you find anything at home to eat, come and give it to the child. இந்த வசனத்தெல்லாம் நீங்க எங்க பார்த்திருக்கீங்க வேதத்துல? Have you seen these verses in this incident in the Bible? அவன் இறந்து போகவில்லை, அவள் உயிரோடு கூட இருக்கிறாள் என்று சொல்லி அவ்விரு மகனை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். We see that God tells about Jairus' daughter that she is not dead but she is asleep. உயிரோடு எழுப்பி உட்கார வைத்து இந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுமான்னு சொல்லி அந்தையும் சொல்லுகிறார். After resurrecting her from the dead, he says, give her something to eat. இந்த அம்மா கிச்சனுக்குள்ள வேகமா ஓடி போறாங்க. This sister is running back to the kitchen. ஒரு பானையில அந்த கமலா ஆரஞ்சு, சின்ன சின்ன கமலா ஆரஞ்சு உள்ள வைத்து இருக்காங்க. She had the oranges inside a vessel. அத தூக்கிட்டு வெளியே ஓடி வராங்க குழந்தை கொடுக்கலாம்னு சொல்லி. So she brings it out to give it to her வெளியே child. வந்த அந்த பெரியவர் இல்ல. And she came out but the man was not there. வசனங்கள், the things that he said, அவர் தைரியமா என்னை வெளியே அனுப்புகிறவன் யார், என்னை விலக்குகிறவன் யார் என்று சொன்ன வார்த்தைகள், the way he said, who can kick me out and who can put me out? பிள்ளை மரித்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார் அப்படி சொன்ன வார்த்தைகள். Your child did not die but he's asleep. அவன் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து புசிக்க கொடு என்று சொன்ன வார்த்தைகள். The words where he said, give him something to eat. இந்த உலகம் என்னை வெறுத்தாலும், இந்த உலகம் எங்களை ஒதுக்கினாலும், எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா அழுதார்கள். So the sister cried saying, even if this world keeps us away and this world forsakes us, but God has always been with us. அதுதான் பவுல் சொல்லுகிறார். That is what Paul says. எனக்கு வரும் அவமானங்கள் இல்லை, I had many insults. எனக்கு வரும் நிந்தைகள் இல்லை. And during the times of persecutions. பாருங்க 2 கொரிந்தியர் 12:10 மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். I am reminding you again, 2 Corinthians 12:10. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். So when Paul says in 2 Corinthians 12:10, when I am weak, then I am strong. ஆமா, நான் சரீரம் பலவீனமா தான் இருக்கிறது. Yes, my body is weak. அநேக பலவீனங்கள் சரீரத்திலே. There are many weaknesses in my body. அநேக நிந்தைகள் அவமானங்கள் என் வாழ்க்கையிலே. There is so much of difficulties and persecutions in my அநேக life. நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே. Many hardships. அநேக துன்பங்கள். Many difficulties. அநேக இடுக்கண்கள். Many insults.
இருக்குது என் வாழ்க்கையில. I do have them in my ஆனா life, நான் சந்தோஷப்படுகிறேன். but I delight in ஏன் them. தெரியுங்களா? You know why? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். Because my God is with me. அவருக்காக For him, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. God told me, Paul, நீ பலவீனமா இருக்கிறதானே சொல்ற, you're saying that you're weak, நீ right? அப்படியே இரு, Be weak. என் பலனை உனக்கு தருவேன். I will give you my இந்த strength. நாளிலே எனக்கு பிரியமான தேவ Today, பிள்ளைகளே, my dear children of ஒருவேளை God, நீங்க நிறைய மாத்திரைகளை தின்று கொண்டிருக்கலாம். maybe you are eating a lot of tablets. உச்சந்தலைமது உள்ளங்கால் வரை அநேக வியாதிகள் இருக்கிறதே அப்படி என்று வேதனைப்படுகிறோம். Maybe you are feeling sorrowful because you have so many problems in நிறைய your பேரை body. நான் பார்க்கிறேன். மருந்துகள் நிறைய, காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ஈவினிங் ஒண்ணு சாப்பிட்டு கொண்டே I இருக்காங்க. see so many people, they keep eating medicines all the time in a day. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் கண்ணீரோடு கூட, ஐயா எனக்கு உணவே மருந்துதான். Today you can say with tears, my life and my food is only medicines. என் சரீரத்துல அவ்வளவு வேதனைகள் இருக்கிறது. My body has so many எவ்வளவு problems. முறை நான் ஜெபம் பண்ணிட்டேன், How many times I have எவ்வளோ prayed. நான் உபவாசம் How பண்ணிட்டேன், many times I have fasted. எவ்வளோ நான் வேதம் வாசிச்சிட்டேன், How many times I have read the எவ்வளோ Bible. முறை எங்க ஏசப்பாட்ட கெஞ்சி பார்த்தேன். And I have asked him and begged him many times regarding கர்த்தர் உங்களை this. பார்த்து சொல்லுகிறார், God is looking at எனக்கு you and saying, அருமையான மகளே, my dear daughter, எனக்கு அருமையான மகனே, my dear son, நீ கடந்து போகிற சூழ்நிலையில ஒரு நோக்கம் உண்டு. there is a purpose for you to go through this. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னை I பலப்படுத்துகிறேன். will strengthen you. என் பலம் பூரணமாய் உனக்குள்ளே கொடுக்கிறேன். I am completely giving you my strength என் in பலனை you. கொண்டு நீ அநேக காரியங்களை நீ செய்வாய். Through my strength you are going to do many amazing things. ஐயோ ஆண்டவரே, உமக்காக நான் வந்தேனே, Oh Lord, for you I came. உமக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனே, For you I surrendered my life. உமக்காக நான் மிஷனரியா போனேனே, For you I went as a missionary, Lord. உமக்காக ஊழியம் செய்ய வந்தேனே. I came to do ministry for எனக்கு you. ஏன் இவ்வளவு அவமானங்கள்? Why am I facing so many என்னை விட insults? சின்னவர்கள் என்னை கேலி செய்கிறார்கள். People who are younger to me are making fun of என்னை me. பார்த்து சிரிக்கிறார்கள். They are laughing at me. ஏன் இவ்வளவு அவமானங்கள்? Why am I facing so many ஆண்டவர் insults? சொல்லுகிறார், God is saying, நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். I will be your strength. நீ அவமானப்படும் போது When you are put to shame, நான் உனக்கு மகிமையா இருக்கிறேன். my glory will fill you. நான் உனக்கு மகிமையா இருக்கிறேன். My glory will நான் fill உனக்கு you. பலனாய் I will இருக்கிறேன். be your strength. என் பலன் உனக்கு கூட இருக்கு. My strength will be with you. பலன்ல சாதிக்க போறியா? என் பலன் பரிபூர்ணமா உனக்கு வேணுமா? Are you going to try to accomplish through your strength or do you want mine? கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். I'm going to share an incident and I'm going to pray for you today. ஆதியாகமம் 48:1 பாருங்களேன். When we see in Genesis chapter 48 verse 1, யாக்கோபு முடியாம படுத்து விடுகிறார். அதாவது பெட்டில் எழுந்திருக்க முடியல, சுகவீனம் அதிகமாயிடுச்சு அவருக்கு. so Jacob is ill and he's going to sleep. He's not able to get up, so he's lying down. யோசேப்பு கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா உங்க அப்பாக்கு சீரியஸ் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை. So Joseph is getting an information that your dad is not well, he's very serious, he's lying down. யோசேப்பு, ஐயோ அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு So சொல்லி Joseph is coming quickly from his place to see what happened to his சுகவீனமான அந்த father. சரீரம், And the flesh that was very weak, பலவீனமான அந்த சரீரம். and that flesh that was weak. 2ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 48:2. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபு அறிவிக்கப்பட்டது. யாக்கோபுக்கு அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கல் ஏறி உட்கார்ந்துட்டார். Genesis chapter 48 verse 2, if you see, when Jacob was told, your son Joseph has come to you, Israel rallied his strength and sat up on the bed. அவன் விழுந்து முடியாத இருக்கிறவர் எழுந்து உட்கார்ந்துட்டார். இப்போ Now he was unable to even sit on his bed. Now he stood. கர்த்தர் எழுப்பி உட்கார வச்சிட்டாரு. God raised him up and made him to sit. ஏன் தெரியுங்களா? You know why? அதற்கு பின்பாக உட்கார்ந்து 12 கோத்திரத்தையும் வர வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார். தீர்க்கதரிசனம் சொல்றார். After that he is calling all the 12 tribes, he is blessing them and he is prophesying to them. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இருப்பார்கள். Those who are being selected and chosen by God will be like சரீரம் that. பலவீனமா இருக்கும். Their body will be weak, ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் என்னமோ மேல பயங்கரமா இருக்கும். but the anointing on God over them will be heavy. ஏன்னா நீ பலவீனமா என்னால முடியலன்னு சொல்லும்போது கர்த்தருடைய பலம் பயங்கரமா இறங்கும். The more you say I'm weak, I'm not able to do it, that is when his strength becomes it overpowers you. அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. They are the children of God. இப்ப பாருங்க, ஆமான் பாருங்க, எஸ்தர் 7:7 பாருங்களே. When we see in Esther chapter 7 verse 7, எஸ்தர் ராஜா சொல்றார், எஸ்தர் ராஜாவை பத்தி சொல்லுகிறான், ஐயா என்னையும் நீங்க இழந்து போவீங்க, யூதர்களை இழந்து போவீங்க, உங்களுக்கு வருகிற நஷ்டத்தை நீங்க தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்றா.
So she says that I am going to die, I will be dying, my all my people also will be dying, you have to face all this. அப்படி ஒருத்தர் சதி பண்ணி இருக்கிறான். Somebody has he has plotted like that. அது யாருமா? ராஜா கேட்கிறாரு. The king Xerxes is asking queen, who is he? அது யாருமா உனக்கு பொல்லாப்பை நிர்ணயிச்சது? Who is the man who has dared to do such a thing? ஆமான் தான். So Esther said, this vile. அவன் கேட்ட உடனே எஸ்தர் பெட்ல விழுந்துறான். So as soon as he listens to that, he falls to the. பாருங்க அவர் என்ன பண்றாரு, கோவமா ஆமான் உடனே அவர் தோட்டத்துக்கு போயிடுறாரு ராஜா. So the king he got up and he goes to the garden. உடனே கோவமா திரும்பி வராரு. இவன் என்ன பண்ணலாம்னு அப்படி திரும்பி வராரு. இவன் போன உடனே தொப்புன்னு கீழே விழுந்துறான் ஆமான். So as soon as he goes, he falls to his feet. வந்து பார்க்கறாரு, கீழே விழுந்து கிடக்குறான். So he is coming, he's fallen to the ground. மூச்சு போயிடுச்சு. So he dies. எப்படி நடந்தார் ஆமான்? How was Haman? வீரமா தலையை நிமிர்த்தி நடந்தார். So he walked with all pride. எல்லாம் பயங்கரமா நீ எனக்கு குட் மார்னிங் போடணும், குட் ஈவினிங் போடணும் அப்படி நடந்தார். இப்போ எழுந்திருக்க முடியாம படுத்துட்டார். Now he fell to at the feet of the king. அல்லேலூயா. ஹைதராபாத் பட்டணத்திலே ஆண்டவர் எங்களை போக சொன்னார். God told us to go to the city of Hyderabad. நாங்க இங்க வந்தோம். We came here. ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி அவர்கள் அவங்க இடத்தை கொடுத்தாங்க. A sister gave us a place to stay. வாடகைக்கு தான் கொடுத்தாங்க. She gave us for rent only. மிஷனரின்னு ரொம்ப சந்தோஷம். When she told that we are missionaries, she was very glad. போய் கணவர்கிட்ட எங்களை இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. Immediately she went and introduced us to her husband. ஸ்கூல் நடத்துறாங்க. She was having a school. ரொம்ப வசதியானவங்க. She was from a well-off family. அதுக்கு அப்புறமா எங்கனால என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தர் தான் போக சொன்னாரு. அங்க வந்த பிறகு 2-3 மாசம் வாடகை கொடுக்க முடியல அவங்க பில்டிங். After that we couldn't pay the rent for 2-3 months. உடனே அவங்க எங்க சாட்சியெல்லாம் கேட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களும் நாங்க எப்படி ஆண்டவர் சொன்னாரு விட்டுட்டு நாங்க இந்த ஹைதராபாத் பட்டணம் வந்தோம் எல்லாம் சாட்சியெல்லாம் கேட்டிருந்தார் அவர். So the husband and the wife together heard our testimony. They heard how called us and all. நாங்க வாடகை கொடுக்க முடியலனோனே பயங்கர அவமானமா இருந்தது எங்களுக்கு. When we couldn't pay the rent, we felt very ashamed. நீங்க தான ஆண்டவரே அனுப்பினீங்க. Lord, you only sent us, Lord. Why are we going through this? அப்போ சில வெஜிடபிள் கூட வாங்க முடியாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்க கடந்து போய் கொண்டிருந்தோம். We couldn't even buy vegetables or the basic necessities. We were going through hardship. அவர்கிட்ட போய் சொல்றோம் அந்த மாதிரி வாடகை கொஞ்சம் பொறுத்துக்குங்க நாங்க தரோம்னு சொன்னபோது. So we went and told them, please adjust for few days, we will give you soon. அதனால கர்த்தர் தான் உங்களை அனுப்பினார் சொன்னீங்க. So he said, you only said that God sent you. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லையே. அவர் அனுப்பினார்னா ப்ரொவிஷனும் கொடுப்பார் இல்லையா? Oh, our God is not like that. If he sends, he'll provide. ஆமா அப்படியே இல்லையே. அவர் ப்ரொவிஷன் கொடுப்பாரு. அப்ப அவர் அனுப்பினாரா நீங்களே வந்துட்டீங்களா? So since he gives provision, did he send you or you yourself came? எங்க மனைவி அழுது கொண்டே வந்தார்கள். My wife cried and came back. அவமானங்கள், insult, வேதனைகள், hardships. இப்படி ஆண்டவரே எங்க பிள்ளை படிக்க 12th முடிச்சிருக்கிறா, படிக்கணும்னு நான் சென்னையில் இருந்தேன். ஆனால் நீங்கள் போக சொன்னதுனால அந்த படிப்பெல்லாம் நிறுத்திட்டு நாங்கள் வந்தோமே. Oh, my daughter was studying there, finished her 12th and she wanted to stay back and study engineering there. But because you called us, we stopped everything and bought them here. பட்டணத்துல யாருமே தெரியாத நீங்க உங்க பேச்சை கேட்டு தானே நாங்க வந்தோம். We don't know anyone in the city. We heard your voice and we came. ஆண்டவர் அமைதியா இருந்தார். God was silent. இந்த நாளிலே Today அதே பட்டணத்திலே in the same city ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணவும் he helped us to start a school. ஹோம் ஸ்டார்ட் பண்ணவும் he helped us to start a home. சர்ச் ஸ்டார்ட் பண்ணவும் he helped us to start a home. நாங்க வசிக்கிற ஒரு இடத்துல இருக்கவும் he helped us to stay in a place. கர்த்தர் கொடுத்தார். he has helped us. அன்னைக்கு ஒரு பில்டிங்க்கு எங்கனால ரெண்ட் கொடுக்க முடியல. that day we couldn't pay rent for one building. 3 பில்டிங்க்கு நாங்க ரெண்ட் கொடுக்கிறோம். today we are paying the rent for 3 different buildings. தெலுங்கானா கவர்மெண்ட் ரெகக்னைஸ் ஸ்கூல் நடத்துறோம். we are having by God's grace a Telangana recognized school. ஃபீஸ் இல்லாம ஃப்ரீ ஸ்கூல். it is a school without fees. பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம். we are giving food for the children. வாரத்துல 2 நாள் முட்டை கொடுக்கிறோம். we are giving egg twice a week for the children. நாங்க திரும்பி பார்க்கிறோம். அன்னைக்கு சொன்னார்ல ஆண்டவர் உங்களை அனுப்பினார். ஆண்டவர் அனுப்பல உங்களை. அவர் அனுப்பினா ப்ரொவிஷன் நீங்களா வந்துட்டீங்க அப்படி சொன்னார்ல. when we look back in our life, the person who said that God did not God will provide if he had sent you but you are not provided, which means that he did not send you. அவர் இப்போ உயிரோடு இல்ல. he is not alive anymore. எங்களை கேலி பண்ணவங்க உயிரோடு இல்லை. all those who made fun of us, insulted us are not there எங்களை anymore. அவமானப்படுத்தவர்கள் இல்லை. who all put us to shame, we are not able to see them அந்த anymore. பாதையிலே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து God brought us to that through that phase. அந்த பாதையை நாங்க தாங்கி கொண்டதனால because we endured
through that phase. கர்த்தர் மேல வைத்த அந்த நம்பிக்கையை நாங்க விடாததுனால, Because we trusted in the Lord கர்த்தர் கூடவே genuinely. இருந்து God was with us. அந்த சிரமங்கள் எல்லாம் கடந்து வர He helped us to go through அவர் that. பலனை பூரணமாக எங்கள் மேல் விளங்க செய்து And He gave us strength fully on us. இன்னைக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். And today His name is being glorified. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். Today I'm going to pray for you. ஆண்டவரே, நான் பலவீனங்களிலே இருக்கிறேன். Lord, I am going through this weakness. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் சந்தோஷப்படுகிறேன். That is the reason Paul says, I'm glad, I delight. நெருக்கமா, இடுக்கனா, துன்பமா, நான் சந்தோஷப்படுகிறேன். Persecutions, difficulties, hardships, insult, I'm delight in them. ஏன்னா கர்த்தருக்காக. It's for Christ's sake. நான் அப்படி பலவீனமா இருக்கும்போது தான் அவருடைய பலன் எனக்கு வருது. Because only when I'm weak, I'm strong. அவர் என்னோட கூட இருக்கணும்னா, If He has to be strong அவருடைய in பலன் me, எனக்கு வேணும்னா, if I need His strength, இந்த பலனால இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. with the strength that I have, I cannot live in this world. தேவாதி தேவனுடைய பலன் எனக்கு வேணும். I need the strength of the அவருடைய கிருபை God. எனக்கு வேணும். I need His grace. அப்பனா நான் பலவீனமானாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, That so whether I am weak or whether I am put to shame, it's fine. நான் சந்தோஷமா I இருக்கேன். will delight in that. கர்த்தர் எனக்கு பலன் தருவதினால் God will give the ஜெபம் strength. பண்ணுவோம். Let us pray. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் Lord, ஆசீர்வதிப்பீராக. bless all those who are listening to this word, O பலத்த God. கரம் இறங்குவதாக. May your powerful arm come upon them, O சரீரத்திலே God. வேதனைகள், வியாதிகள் மத்தியில் அநேக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். Lord, we pray for all those who are going through so many illnesses and they're going through having so many tablets and உம்முடைய medicines. Lord, பரிசுத்த வல்லமையுள்ள கரத்தை நீட்டுவீராக. Lord send forth your Lord power, and Lord your arms, Lord Jesus, may they touch them, Lord. இப்பொழுதே நீ தொடுவீராக. Touch them right now, God. ஆண்டவரே, உமக்காக நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே கடந்து போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் We're praying for பண்ணுகிறேன். those who are going through difficulties and persecutions for your sake. இப்பொழுதே அவர்களை தொடுவீராக. Touch them right now, கர்த்தருடைய Lord. கரம் இறங்கி வருகிறது. May your hands come down கர்த்தருடைய right now. பலம் இறங்கி His strength வருகிறது. is coming upon you right now. பலவீனம் என்று சொன்னுகிற மகளே, My dear sister who's telling I'm very weak, நான் பலவீனம் என்று சொல்லுகிற சகோதரனே, my dear brother who says I'm very weak, கர்த்தருடைய பலம் இறங்கி கொண்டிருக்கிறது. God's strength is coming upon you. மான் கால்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். God is giving you the feet of a deer. அவருடைய கிருபை உன்னை நிரப்புகிறது. His grace is covering you. நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன் தலையை உயர்த்துகிறார் He will கர்த்தர். lift your head up high where you were put to shame. கர்த்தர் உன்னை God பலப்படுத்துகிறார். is strengthening you. அவருடைய பலன் உனக்குள்ளே பூரணமாய் விளங்குகிறது. His strength is being completely filled in you. கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்கிறார். God is strengthening you. கர்த்தர் உனக்கு சுகத்தை God is கொடுக்கிறார். giving you the healing that you need. கர்த்தர் உனக்கு வழிகளை He is திறக்கிறார். opening the doors and the கர்த்தர் உன்னை ways. God ஆசீர்வதிக்கிறார். is blessing you. நீ சொல்லு, வாய் திற, நான் பலவீனமா இருக்கும் போதே நான் பலவான் என்று சொல்லு. Let us open our mouths and say, when I am weak, then I am strong. ஆமா, நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா நான் பலவான். I am weak, but then only I am நான் strong. சந்தோஷப்படுகிறேன் இந்த பலவீனங்கள். Therefore I delight in my weaknesses. ஏனென்றால் கர்த்தருடைய பலன் அப்பதான் எனக்கு வருது. Because that is when I am filled with the strength of ஆண்டவரே, உம்முடைய God. பிள்ளைகளை நீர் Lord, ஆசீர்வதிப்பீராக. bless your children, Lord. பலப்படுத்துவீராக. Strengthen them, God. ஸ்திரப்படுத்துவீராக. Lord, make them firm in faith. சோர்ந்து போன பிள்ளைகளை எழுப்புவீராக. Raise up those who are இயேசுவின் discouraged. நாமத்தினால் ஆண்டவரே, Jesus' எல்லா name. சோர்வின் ஆவி விடுதலை ஆவதாக. Lord, all those discouragement and everything that's pulling them down, we cancel that, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. Jesus' name we pray. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God will be with you and do amazing things. மீண்டும் நாம் சந்திப்போம். We'll meet again.